ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோகிராஃபி தான் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஸோ டேட் முத கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஒன் ஆஃப் அ லெஜெண்டரி போயட். இம்பெக்சுவஸ் பேர்ட்ஸ், அது ஒண்ணுமே பேச்சே கேட்க கூடாம கீச் கீச் கீச்னு சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது? ஸோ அந்த சன் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுதான் அந்த நேச்சர், அவங்க வாய்ஸ் அமாங் த ஐசில்ஸ். ஸோ டிமிட் பிரேயர் வந்து யாருக்காக கொடுக்குது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மைன்வெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்மளோட போயம் சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் நேச்சர் ஜென்டிலஸ்ட் மதர் பை எமிலி டிக்கின்சன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம போயம்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மாதிரி இந்த போயமை டீகோட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நம்ம அபவுட் தி போயட் பார்ப்போம். செகண்ட் எடுத்துன்னு நம்ம லைன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் அண்ட் ஆஃப்டர் சால்விங் தீஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும். அண்ட் ஆஃப்டர் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தேர் வில் பி எ சம்மரி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி டோட்டல் க்ரக்ஸ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து போயட் பற்றி பார்க்கலாம். எமிலி டிக்கின்சன் வாஸ் அன் அமெரிக்கன் போயட் நோன் ஃபார் அ யூனிக் அண்ட் டீப்லி பர்சனல் போயட்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எமிலி டிக்கின்சன் வந்துட்டு யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். எமிலி டிக்கின்சன் இஸ் நதர் தேன் அன் அமெரிக்கன் போயட். ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ போயம்ஸ் எழுதியிருக்காங்க? 1800 போயம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. தோ ஒன்லி ஃபியூ ஆர் பப்ளிஷ் டியூரிங் ஹர் லைஃப் டைம். ஆனால் அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Dickinson's poetry often explores nature, death, immortality, love and spirituality with a distinctive style that includes short lines, dashes and unconventional punctuations. ஸோ யாரோட போயிட்ரி வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட் லைன்ஸாக இருக்கும், டேஷஸ் இருக்கும் அண்ட் அன்கன்வென்ஷனல் பங்க்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஷார்ட் லைன்ஸ், டேஷஸ், அன்கன்வென்ஷனல் பங்க்சுவேஷன்ஸ் இருக்கக்கூடியது எமிலி டிக்கின்சன் ஓடது. And next, key facts about Emily Dickinson. Okay, she was born on December 10, 1830 in Amherst in Massachusetts. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோகிராஃபி தான் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ டேட் முத கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஷீ இஸ் ஒன் ஆஃப் அ லெஜெண்டரி போயட். ஓகேங்களா? lived a reclusive life, rarely leaving her home in later years. Her poems were ahead of their time, using experimental forms and deep imagery. And after her death in 1886, her sister Lavinia Dickinson discovered her poems and helped publish them. ஸோ இதை வந்து பப்ளிஷ் ஆகுறதுக்கு ரொம்ப வந்து காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லவினியா டிக்கின்சன். ஓகே, டுடே ஷீ இஸ் ரிகார்ட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் போயட்ஸ். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஒரு பயோகிராஃபி பார்த்தோம். இப்போ அடுத்து அவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே டக்கு 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 டக்குன்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், ஹோப் இஸ் த திங் வித் ஃபெதர்ஸ், ஐ எம் நோபடி, ஹூ ஆர் யூ, a bird came down the walk, nature the gentlest mother. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தீம்ஸ் இன் அ போயட்ரி. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் நீங்களாவே ரீட் பண்ணிக்கோங்க. அவங்க தீம்ஸ் வந்து நேச்சரோட இருக்கும், டெத் அண்ட் இம்மார்டாலிட்டி இருக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஹோப் அண்ட் ஃபெய்த் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், லவ் அண்ட் ஐடென்டிட்டி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான், நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஸோ அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ் பாருங்க. ஷி யூசஸ் டேஷஸ் அண்ட் கேபிட்டலைசேஷன் 1, ஷார்ட் லைன்ஸ் அண்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் 2, டீப் சிம்பாலிசம், காமன் சிம்பிள்ஸ் இன்க்ளூட் பேர்ட்ஸ் ஹோப், நேச்சர்னா லைஃப்ஸ் பியூட்டி, கேரேஜஸ்னா டெத். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சிம்பாலிசம்ஸ் வந்து அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து போயம் வந்து நம்ம டீகோட் பண்ணுவோம். நேச்சர் தி ஜென்ட்லஸ்ட் மதர், impatient of no child, the feeblest or the waywardest, her admonition mild. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வந்து ஒரு ஜென்ட்லஸ்ட் மதரோட வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க 1. ஸோ அது என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட சைல்டான இங்கே இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸ் மேலேயும் அவங்க ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அவங்க வந்து எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம, ஒருவேளை அவங்க ரொம்ப வீக்கான ஒரு கிரியேச்சராக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரையும் அவங்க ரொம்ப அக்கறையோடு பார்த்துப்பாங்க. அதை தான் வந்து அட்மானிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை ட்ராவலர் இஸ் ஹியர்ட். ஸோ அந்த நேச்சர் இருக்கக்கூடிய இடம் தான் என்னது, ஃபாரஸ்ட்டு அண்ட் ஹில். அங்கே தான் வந்து அவங்க ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருப்பாங்க. பை ட்ராவலர் இஸ் ஹியர்ட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த காத்தோட சத்தம், அந்த இலைகளோட அசைவு எல்லாமே வந்து ஒரு நேச்சரோட சவுண்டாக பார்க்கப்படுது.
அந்த நேச்சர் என்ன பண்ணுதான், it is restraining the rampant squirrel and two impetuous bird. rampantனா ரொம்ப துருன்னு இருக்கக்கூடிய அந்த squirrelsோட சவுண்ட் கிரக்னு இருக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ், impetuous birds அது ஒண்ணுமே பேச்சே கேட்க கூடாம கீச் கீச் கீச்னு சத்தம் போட்டுட்டு இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணுது, ரீஸ்ட்ரெயின் பண்ணுது. இட் இஸ் கண்ட்ரோலிங் them அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. நெக்ஸ்ட், how fair a conversation a summer afternoon. how fair a conversation னா a summer afternoon அப்படின்னா என்ன மீன் பண்றாங்கன்னா, அவங்களோட கான்வர்சேஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கு. எதோட கம்பேர் பண்றாங்கன்னா, ஒரு சம்மர் ஆஃப்டர்நூனோட. இதெல்லாம் வந்து ஏன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து எப்போதுமே குளிர்காலமாக இருக்கும். சம்மர் தான் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க கான்வர்சேஷனையும் ஆஃப்டர்நூனையும் வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஹர் ஹவுஸ் ஹோல்ட், ஹர் அசம்பிளி. ஹர் ஹவுஸ் ஹோல்டுன்றது வந்து வேற எதுவும் இல்லை, அதோட இருக்கக்கூடிய எல்லா லிவிங் பீயிங்ஸ். அண்ட் ஹர் அசம்பிளின்றது எல்லாரையும் ஒன்று சேர்த்து பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து ஹர் அசம்பிளி. அண்ட் வென் த சன் கோஸ் டவுன், her voice among the isles, her voice among the isles inside that timid prayer. ஸோ ஐசில்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ப்ரேயிங் ஏரியாவை தான் ஐசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சன் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுதான் அந்த நேச்சர், அவங்க வாய்ஸ் அமாங் த ஐசில்ஸ், அந்த இருக்கக்கூடிய அந்த ப்ரேயர் செய்யக்கூடிய இடத்துல. அப்படி இல்லைன்னா ஐசில்ஸ்ன்றதை வந்து இன்னொரு என்ன மீனிங்கில் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் வுட்ஸ் அந்த ஏரியாவையும் வந்து ஐசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இன்சைட்ஸ் த டிமிட் ப்ரேயர். ஸோ அது வந்து என்ன பண்ணுதான், ப்ரே பண்ணுதான். யாருக்காக ப்ரே பண்ணுது அந்த நேச்சர்னு பார்த்தோன்னா, ஆஃப் த மைன்யூட்டஸ்ட் கிரிக்கெட் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். அதாவது யாருக்கெல்லாம் வந்துன்னு சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலே அந்த குட்டியா இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிராஸ் ஹாப்பர் மாதிரி இருக்கக்கூடிய இன்செக்ட்டுக்கும், அண்ட் ஈவன் த மோஸ்ட் அன்வர்த்தி ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் எதுக்குன்னே இருக்கா தெரியாது, அவ்வளோ குட்டியோண்டு ஒரு ஃப்ளவர் இருக்கும் இந்த வேர்ல்டில். ஸோ அதுக்கு கூட வந்து என்ன பண்ணுதான் அந்த நேச்சர் வந்து ப்ரே பண்ணுது அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப வந்து ஹைப்பர் போலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நேச்சர் வந்து யாரையும் விட்டு கொடுக்காது, எந்த ஒரு லிவிங் கிரீச்சரையும் விட்டு கொடுக்காதுன்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், when all the children sleep, she turns as long away as will suffice to light her lamps. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே when all the children sleep, ஓகே, எல்லாரும் வந்து சில்ட்ரன்றது இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்ணுது, லிவிங் கிரியேச்சர்ஸை சொல்கிறாங்க. ஆல் லிவிங் கிரியேச்சர்ஸ் ஸ்லீப், she turns as long away. அதாவது அந்த சன் போயிட்டு மூன் வரக்கூடிய அந்த டே டு நைட் அந்த சேஞ்சு தான் வந்துட்டு லாங் அவே. as will suffice to light her lamps. அந்த நேச்சர் அப்படியே என்ன பண்ணுது, அந்த இருட்டில் அப்படியே அதோட லைட்ஸாக இருக்கக்கூடிய அந்த லேம்ப்ஸாக இருக்கக்கூடிய ஸ்டார்ஸை வந்து அது வந்து என்ன பண்ணுது, அது வந்து லைட் அப் பண்ணுது. தென் பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கை வித் இன்ஃபனைட் அஃபெக்ஷன். அப்படியே மேலே இருந்து அந்த ஸ்கைலேருந்து அந்த நேச்சர் அப்படியே பெண்ட் பண்ணி இன்ஃபனைட் அஃபெக்ஷனோட, அதாவது ரொம்ப பாசத்தோட, அளவுக்கு மீறின பாசத்தை விட, அண்ட் இன்ஃபைனைட் கேர், அளவுக்கு மீறின கேரோட, அக்கறையோட, her golden finger on her lips, அதோட கோல்டன் ஃபிங்கரை வந்து லிப்ஸ்ல வச்சுட்டு will silence everywhere. அதாவது will silence everywhere அப்படின்னா அப்படியே வந்து அது பெண்ட் பண்ணி அதோட இன்ஃபனைட்டான அஃபெக்ஷனையும் இன்ஃபனைட்டான கேரையும் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப சைலண்ட்டாக வந்து அது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது எவ்ரிவேர். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட அரௌண்ட் 6 பேராகிராஃப்ஸ் வந்து நம்ம ஸ்டான்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ண போகிறோம், டீகோட் பண்ண போகிறோம். How does the poet describe nature in these lines? First, the poet described nature as the gentlest mother. Okay. The feeblest or the waywardest. Her admonitions mild. Who does the feeblest or the waywardest refer? It refers to the weakest and the most rebellious creatures, showing that nature treats all with equal care. So அவங்க வந்து எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நேச்சர் வந்து அவங்களுக்குள்ள வந்துட்டு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேச்சர், how does nature guide her creatures? Nature guides her creatures gently as shown by her admonition mild, meaning she corrects them softly rather than harshly. ஸோ இதை வந்து நான் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இதுக்காக தான் இந்த லைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். her admonition mild அப்படின்னா, ஒருவேளை அந்த லிவிங் கிரியேச்சர்ஸ் வந்து தப்பே பண்ணாலும்,
அது ரொம்ப ஹார்ஷாக போய் திட்டாமல் அதோட அந்த பாசமான அந்த வழியில் வந்து அவங்கள திருத்துவேன் அப்படின்றது தான் ஹர் அட்மானிஷன் மைல்டு அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட். Where can the traveler hear nature's voice? The nature's voice can be held in the forest and the hills, showing her presence in the natural world. Next, what does the poet mean by restraining rampant squirrels or too impetuous birds? This means that nature generally controls even the most restless creatures such as an overly active squirrel or impatient but keeping balance in the natural world. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. What does the poet mean by how fair her conversation? The poet suggests that nature speaks beautifully through its sounds such as rustling leaves, chirping birds and gentle breezes. Okay, next. What is meant by her household and her assembly? இதை நல்லா கவனிங்க. Her household refers to all nature's creations including plants, animals and landscapes. இதுதான் வந்து households. Her assembly suggests the gathering of all living beings in the natural world as if they are members of the nature's family. So first எடுத்தோன்னா householdன்றது நீங்கள் எல்லாம், அசம்பிளின்றது நான் உங்கள் எல்லாரையும் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக கேதர் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. What does when the sun goes down symbolize? It symbolizes the transition from day to night, a time when nature's sounds become softer and more peaceful. What is meant by her voice among the isles? Her voice refers to the evening sounds of nature, such as the chirping of crickets and rustling of leaves. Isles suggest natural pathways like forest and fields. So இந்த மீனிங்கே வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. Next, what does incites the timid prayer? It means that nature inspires even the smallest creatures to express themselves as if they are offering a quiet prayer. So timid prayer வந்து யாருக்காக கொடுக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மைனுவஸ்ட் கிரிக்கெட் அண்ட் அன்வர்த்தி ஃப்ளவர். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுதான். Next, why does the poet call the cricket mindless and the flower most unworthy? The poet emphasizes that even the smallest and most insignificant beings are also a part of nature and have their own values. ஸோ அதுக்காக கூட வந்து நேச்சர் வந்து என்ன பண்ணுமா, ப்ரேயர் பண்ணும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Who are the children referred to in this line? The children symbolizes all living beings. Next, what does she turn as long as away mean? It suggests the nature momentarily withdraws or dims her presence as night falls, allowing the world to rest. இது எல்லாமே நான் உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்டில் ஒரு இது கிடைக்கணுன்றதுக்காக. As will suffice to light her lamps. What does lighter lamp symbolize? It symbolizes the appearance of the moon and stars in the night sky as if nature is lightening up the night. Okay, next. How does the poet describe nature's care? Nature is depicted as a loving mother who watches over her creatures with endless love and affection. What is the effect of using infinite affection and infinite care? The repetition emphasizes the limitless compassion and protection nature provides to all beings. So இந்த இடத்துல repetition இருக்கு. Okay. Her golden fingers on her lip will silence everywhere. What does her golden finger on her lip symbolize? So நல்லா பாருங்க, it symbolizes nature gently signaling for silence as night falls, bringing peace and stillness to the world. So golden finger on her lips வந்து it is promoting peace அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். How does nature will silence everywhere? As a mother figure, nature ensures that the world becomes calm and quiet, allowing all creatures of the rest to rest peacefully at night. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பீஸ் அண்ட் காம்னஸ் இருக்கணும். அண்ட் அதே நேரத்தில் எல்லாம் நைட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் வந்து ரெஸ்ட் வேணுன்றதையும் அது வந்து சிம்பாலைஸ் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அங்கே இருக்க கொஞ்சம் விஷயங்கள் வந்து விட்டுருப்பேன். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட்ஸ் எடுத்து படிங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கொஸ்டின் ஃபார்மெட்லேயும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த போயம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். பெர்சானிஃபிகேஷன் எல்லாருக்கும் தெரியும், கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் attributes to nature or some other thing. Nature the gentlest mother, impatient of no child. Nature is compared to kind mother. Her golden finger on her lips will silence everyone. Nature is described as a physical signaling for silence, like a mother quieting her children. Imaginary, it is a figure of speech in which senses are involved like touch, vision and smell and the மாதிரி. A summer afternoon or households or assembly creates a warm peaceful image of nature's beauty. Her voice among the isles incites the timid prayer. The poet paints a picture of sounds in nature evoking a sense of divine presence. Okay, next.
மெட்டஃபர் பார்த்துக்கோங்க, ஹர் லேம்ப்ஸ். அலிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ரீஸ்ட்ரைனிங் ரேம்பண்ட், ஆர் வந்து இந்த இடத்துல வருது. சிம்பாலிசம் இந்த இடத்துல வந்து ஹர் கோல்டன் ஃபிங்கர் ஆன் லிப் சிம்பாலைசஸ் சைலன்ஸ் அண்ட் பீஸ். ஹர் ஹவுஸ்ஹோல்ட் ஹர் அசம்பிளி, நேச்சர் இஸ் சீன் அஸ் அ ஹவுஸ் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதோட வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சம்மரியும் ரீட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் இங்கே ஒரு ரீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன் திஸ் போயம் எமிலி டிக்கின்சன் personifies nature as a gentle and loving mother who cares for her all living beings regardless of their strength or behavior. ஓகேங்களா? She is patient and mild, guiding even the weakest and most reckless creatures with kindness. The poet describes how nature speaks through sounds in the forest, such as chirping of the bird and the rustling of leaves, forming a kind of conversation. As evening arrives, nature soothes and watches over all creatures, symbolizing a nurturing mother putting her children to sleep. At night, nature silently spreads peace and stillness, as if placing a golden finger on her lips to quiet the world. Though through the imagery, Dickinson conveys the beauty, kindness and protective nature of the natural world. This is the poem Nature, Gentlest Mother. ஸோ இந்த போயம் வந்து நம்ம இப்போ வந்து 100% கவர் பண்ணியாச்சு. அண்ட் அது போக லாஸ்ட்டாக எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அதனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி ரொம்ப பயப்படாமல் ஜஸ்ட் அந்த போயம்ஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் த போயம்ஸ் there will also be a video with all figure of speeches. So see you in the next video. Thank you.